எந்த நாளுன்னு கணக்கு இல்ல. எப்பெல்லாம் விடுமுறை கிடைக்குதோ, அல்லது ஒவ்வொரு நாளிலும் எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ, நமது மனது ஓய்ந்திருக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பங்களையும், சூழ்நிலைகளையும் தேவனோடும், கர்த்தரோடும் நம்ம செலவழிக்கணும். அப்ப எந்த விதமான கடுமையான சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில கூட நம்மளுடைய மனது தேவனுக்குள்ளாக இளைப்பாறிக் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முழு பாரத்தையும் தேவனுடைய கரத்துல நாம வைப்பது ஒரு இளைப்பாறுதல் என்று நம்ம அங்க பார்த்தோம். அப்ப இந்த இளைப்பாறுதல் குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தை கூட தேவன் வந்து அந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும்போது, முழுக்க முழுக்க தேவன் தன்னுடைய குமாரன் மேல நம்பிக்கை வச்சு 7,000 வருடத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கார். அதாவது தேவனுக்கு ஒரு நாள் ரெஸ்ட், 7,000 வருஷம். குமாரனுக்கு 7 நாட்கள். இந்த நாள்ல முழுக்க முழுக்க மனுக்குலத்தை நன்மை தீமை அனுபவத்தை கத்துக் கொடுத்து சீர்படுத்தி முந்தைய நிலைமைக்கு மறுபடியும் கொண்டு போய் தேவனுடைய கரத்துல குமாரன் ஒப்படைக்கிற வரைக்கும் தேவன் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறார். அதாவது தேவகுமாரன் மேலேயே ஒரு நம்பிக்கை உள்ளவராக காணப்படுறார். இதெல்லாம் 6th வால்யூம்ல ரொம்ப தெளிவாக சகோதரர் குறிப்பிட்டிருப்பார். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு புது சிருஷ்டிகள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுனா என்னன்னு கடந்த முறை நம்ம பார்க்கும்போது, தேவகுமாரன் மேல நம்பிக்கை பிளஸ் அதுதான் தேவன் பேர்ல நாம கொண்டுள்ள நம்பிக்கை. அப்ப இதுதான் காரியம். மாறாக எந்த ஒரு ஓய்வு நாளோ விடுமுறைகளோ, அது ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா அப்படிங்கிற வைராக்கியம் புதிய சிருஷ்டிகளுக்கு அவசியம் இல்லை என்று கடைசியாக 4ஆம் கட்டளைகளை நம்ம பார்த்திருந்தோம். 5ஆம் கட்டளை பார்க்கும்போது இது மனிதர்கள் மத்தியில் ஆரம்பிக்குது. மொத்தம் 6 கட்டளை மனிதர்களுக்கானது, முதல் 4 கட்டளை தேவனுக்கானது நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஆதார வசனத்துல ஒரு அடிஷனலா ஒரு வார்த்தை இணைக்கப்படுது. மீண்டும் படிங்க யாத்திராகமம் 20:12. யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமா, உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு. அடிஷனலா நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 வார்த்தைகள். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம் பிளஸ் அதுல உன்னுடைய நாட்கள் நீடிப்பதற்கு. அப்ப நாட்கள் நீடிப்பது என்பதனுடைய பொருள் என்ன? நித்திய ஜீவனோடு இருப்பது அல்லது நிரந்தர ஆயுசு நாட்கள் வாழ்வதற்கு. ஏன்னா இந்த வார்த்தையினுடைய உட்கருத்தை கண்டிப்பா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களால் என்ன பண்ணிருக்க முடியாது. உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு என்பதை நித்திய ஜீவன் என்று கண்டிப்பா அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, புரிஞ்சிருக்க முடியாது. ஏதோ உயிர் வாழக்கூடிய நாட்கள் நீடிப்பதை பத்தி, சில ஆண்டுகள் அதிகப்படியாக வாழ்வதை பத்தி வேணா புரிஞ்சிருப்பாங்களே தவிர, நிச்சயமாக இது நித்திய ஜீவனுக்கான ஒரு முயற்சிங்கிற அளவுக்கு ஆழமாக என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, திங்க் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பிரமாணங்களும் கட்டளைகளுமே மரணத்திலிருந்து இவர்களை விடுவிப்பதற்கு தான். ஆனா எந்த பிரமாணங்களையும் ஒரு பரிபூர்ண மனிதனை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர்களால இதையுமே என்ன பண்ண முடியல, சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியல. அது மாதிரி இதையும் எப்படித்தான் புரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமா இதை 100% வந்து நிறைவேற்றி தங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு யார் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அதை பார்த்திருக்கவும் மாட்டாங்க, பின்தொடர்ந்திருக்கவும் மாட்டாங்க. சோ நாட்கள் நீடிப்பது என்பது நித்திய ஜீவனை குறிக்குது, ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம பார்க்கணும். அப்ப தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதற்குள்ள தேவன் ஜீவனை வாக்கு பண்றார். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட எல்லா பிரமாணங்களும் முந்தைய பிரமாணங்கள் நாள்ல இல்லாத ஒரு வார்த்தை இங்க வருது. உன் நாட்கள் நீடிக்கணும்னா உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. அப்போ தேவன் அவர் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பை கிரியையின் மூலம் எங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, பூலோகத்துல முதலாவது தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆற்றக்கூடிய கடமைகள்ல யார் ஒருவர் உத்தமமா இருக்காங்களோ, அவங்க எவ்வளவுதான் தேவன் பேர்ல அன்புள்ளவங்களாக இருந்துட்டாலும் கண்ணில் காணக்கூடிய தன் தாய் தந்தையின் மேல சரியான ஒரு பொறுப்புணர்வு அன்பு இல்லைன்னா இவங்களுக்கு ஜீவன் இல்லைங்கிறத கண்ணில் காணக்கூடியவர்கள் மேல ஒரு பரீட்சையாக வச்சுட்டா இருக்கும். இதை அப்போஸ்தலன் எபேசியர் 6:3 பதிவு பண்ணும்போது அதே வார்த்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. முதலாம் கற்பனை என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதானே பவுல் சொல்றாரு. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இது எப்படி முதல் கற்பனைன்னு சொல்றாரு?
10 கற்பனையும் பிரதானமானதுதான். அதுல முதலாம் கற்பனைனா என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதுதான் பிரதானமானது. இப்ப வாக்கு தத்தம் உள்ள முதல் கற்பனை அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சிஸ்டர்? முதல் இந்த இந்தி உள்ள 6 கற்பனையும் நம்மளுக்கு ஆமா, மனிதர்களுக்குரியது. அதுல முதலாவது கற்பனை இது. தேவனுக்குரியது 4, மனிதர்களுக்குரியது 6. 6ல ஃபர்ஸ்ட் முதலானது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கூடவே எதை இணைக்கிறாரு? வாக்கு தத்தம். எது வாக்கு தத்தம்? உன் ஆயுள் நாட்கள் நீடிக்கணும் அப்படின்னாலே இப்ப இங்க ஒரு பிராமிஸ் பண்றாரு. இழந்து போன மரணத்திலிருந்து நீங்க, அதாவது ஜீவனில் இருந்து ஒரு ஜீவனை இழந்துட்டீங்க, அந்த ஜீவன் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா, அந்த மரணத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா இந்த கற்பனை பாருங்க, இதுல இருந்து உங்களுக்கு கீழ்ப்படிதலை நான் பரிச்சையாக வைக்கிறேன். உன் தகப்பனையும் உன் தாயையும் நீங்க கனம் பண்றதை பொறுத்து உங்கள் ஆயுள் நாட்கள் நீடிக்கும், அல்லது நித்திய ஜீவன் மீண்டுமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. அதனாலதான் இதை வாக்குத்தத்தம் உள்ள முதல் கற்பனைங்கிறாரு. மனிதர்கள் மத்தியில ஃபாலோ பண்ண வேண்டியதாக பிரதானமானதாக இது காணப்படும். எப்படி 4 கற்பனைகள் முதல்ல பார்த்ததுல முதல் கற்பனை பிரதானமானதோ, என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறது அந்த 4ல எப்படி முதலாம் இடம் பிடிக்குதோ, அந்த மாதிரி இந்த 6ல முதலாம் இடம் தகப்பனையும். ஏன்னா மனிதர்களுக்கு, ஏன்னா பிரமாணத்தை 2ஆ பிரிக்கும் போது 1 தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவது, 2 உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவது. இந்த 2லயுமே உள்ளடக்கமானது இந்த 10 இல்லைங்களா? அப்ப இந்த 10ல 4 கர்த்தர் பிரிச்சிட்ட 2ல முதல் பாகம், மிச்சம் 6 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப அந்த பிறன் முதல்ல யாருல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் இங்க நம்ம பாக்குறோம். தாய் தகப்பன்ட்ட இருந்தே பிறன் ஆரம்பிக்கிறாங்க. பிறன் அப்படின்னாலே நமக்கு அப்பாற்பட்டவர்கள், சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு மற்றவங்கள நம்ம அன்பு கூறுறதுல முதல் பிறன் யாரா வர்றாங்க? தாயும் தகப்பனும் தான் நமக்கு முதல் பிறன் இல்லைங்களா? அப்போ நம்ம அன்பு வைக்க மாட்டோமா? தாய் தகப்பன் மேல எல்லாருமே அன்பு வச்சிருவாங்களே. இதையும் இவ்வளவு பிரதானமா பார்க்கணும்னா இன்னைக்கு அந்த மாதிரியா நம்ம பார்க்க முடியுது? எல்லாரும் தாய் தகப்பன் மேல அந்த அளவுக்கு அன்பு வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா ரொம்ப 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 இன்னைக்கு அது சீரழிவை சந்திச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப முதலாவது இந்த விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு முன்னதாக, பூமி முழுவதுமே பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு குடும்பம். பூமி மாத்திரமல்ல, வான தூதர்கள்ல இருந்து பூமியின் மனுக்குலம் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்ததுதான் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு குடும்பம். இதை குறித்து நம்ம படிக்கும்போது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. தெளிவா இருக்கு பாருங்க. திருத்துவ கொள்கை உள்ளவங்க எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இதை நோட் பண்ணாங்கன்னா நிச்சயம் திருத்துவ கொள்கையை என்ன பண்ண மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தரே பிதா அப்படி சொல்லாம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிங்க. பாருங்க, இன்னொரு பாயிண்ட் கூட கிடைக்கும். பிரேயர் யாரை நோக்கி தான் பண்ணணும்? கர்த்தரை நோக்கி அப்படின்னு சொல்லாம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி. ஏன்னா கிறிஸ்துவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மாதிரி என்னதான், என் நாமத்தின் நிமித்தம் கேளுங்க, பிதாவை நோக்கி கேளுங்க. ஆனா ஆண்டவர் இடத்துல தனிப்பட்ட விதத்துல பிரேயர் பண்றது தப்பும் கிடையாது. மெத்தட் நமக்கு அவர் கத்துக் கொடுத்திருக்கிறது என்ன? என் நாமத்தின் நிமித்தம் பிதாவை நோக்கி. அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியும். அப்ப முழு ஃபேமிலி, தூதர்கள், மனிதர்கள் எல்லாம் உள்ளடக்கமான ஒரு குடும்பத்துக்கு தந்தை டோட்டலா யாரு? இப்ப தாய் யாரு? தந்தை மூலம் ஜீவன் வரும். யாரால் வரும்னா தந்தை மூலம், யார் மூலம் வரும்னா தாய் மூலம் வரும். இல்ல, லிட்டரலா கேக்குறேன். ஜீவன் தந்தை மூலம் வரும், தந்தையால் வரும், தாய் மூலம் அந்த ஜீவன் வெளிப்படும். புரியுதுங்களா? உயிர் கொடுப்பவர் தந்தை, அந்த உயிரை உலகிற்கு கொண்டு வருபவர் தாய். இதை எங்க வாசிக்கிறோம்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, இங்க பிரிக்கிறார். அவர் தனி, அவரால தான் எல்லாமே உருவாயிருக்கும் போது இப்ப பிதாவாகிய தேவனும் குமாரனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, 2 பேரும் ஒரே நபர் இல்லைங்கிறது இந்த வசனத்திலேயே நமக்கு ஓப்பன் ஆகுது.
அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. இப்ப பாருங்க, 3 பேரு, 2 பேரு, 2க்குள்ள 1, 3க்குள்ள 1 எல்லாம் உடைச்சு எறிகிற மாதிரி இந்த வசனமும் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது பாருங்க. ஒரே தேவன் இருக்கிறார், பிதாவாகிய தேவன். அவராலே சகலமும் உண்டாயிடுச்சு. நாமும் அவருக்காக உருவாயிருக்கோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அங்கே பிரிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையில, 2 பேரும் ஒண்ணுன்னு. இவர் மூலமாய்ங்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அவராலே என்பதற்கும் இவர் மூலமாய்ங்கிறதுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன? ஒருவர் தான் மூல ஆதாரம். எதுக்கு? சகல ஜீவனையும் உருவாக்குனது தேவன் தான். அவராலே அப்படின்னா சகலத்துக்கும் முதலாளி யாரு? எஜமான் யாரு? சொந்தக்காரர் யாரு? தேவன். இவர் மூலமாய் அப்படின்னா இவரே சகலத்தையும் செய்யாம யார் மூலம் செய்யறாரு? யார மீடியேட்டரா வச்சு செய்யறாரு? இதனாலதான் ஜீவன் யார்கிட்ட இருந்து வருதுன்னா தேவனிடத்துல இருந்து, யார் மூலமாய் வருதுன்னா குமாரனிடத்துல இருந்து. இன்று இந்த அறிவு யாரிடமும் எல்லோரிடமும் இல்லைன்னு அந்த வசனத்துல பினிஷிங் பண்றாரு இல்லைங்களா? இந்த அறிவு யார்கிட்டலாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு குறிப்பா கிறிஸ்தவங்கிட்ட தான் இல்லை. ஏன்னா உலகத்தாருக்கு தேவனையும் தெரியாது, குமாரனையும் தெரியாது. அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியதே இல்லை. இந்த அறிவு யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட இன்னைக்கு இல்ல. பிதாவும் குமாரனும் அவங்களுள்ள உள்ள வித்தியாசம் இல்லைன்னா இந்த இடத்துல இவராலே என்பதற்கும் இவர் மூலமாங்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம முதல் படிச்ச வசனமும் கூட இப்படிதான் இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி 2 வசனமும் திருத்துவத்துக்காக நம்ம எடுக்கலைங்க. அவர் தாய் கர்த்தர், பிதாவாகிய தேவன் தந்தை. அங்க தேவன் குறிப்பிட்டாரு, கர்த்தர்னு குறிப்பிட்டாரு. இந்த வசனத்துல ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. இவராலே, அவர் மூலமா. அப்ப முழு குடும்பமும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அவங்க பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த குடும்பத்திற்கான நிழலை பூமியில வைக்கிறார். இப்போ மாபெரும் குடும்பம், தூதர்களும் மனிதர்களும் உள்ளடக்கிய மாபெரும் கிரியேஷனுக்கு ஒரு தந்தையும் ஒரு தாயும் இருக்காங்க. இந்த தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சாதான் ஆயுள் நாட்கள் நீடிக்கும், அதாவது நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணில் காணக்கூடிய உங்களுடைய மாம்சமும் இரத்தமுமாய் உங்களோடு நெருங்கி காணப்படக்கூடிய உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ இதை பொறுத்து தான் உங்க ஆயுள் நாட்கள் நீடிக்கும்னு சொல்லிட்டு தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் கீழ்ப்படிங்கிறத முதல் எடுத்தோன்னே சொல்லாம உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்குங்கிறத செக் மாதிரி வச்சிட்டாரு. ஏன்னா தேவனுக்கும் குமாரனுக்கும் கண்டிப்பா பயந்துருவாங்க, கீழ்ப்படிஞ்சிருவாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுவே என்ன நடந்துச்சு? ஓப்பனிங்ல முதல் மனிதன்ட்டே என்ன ஆயிடுச்சு? எதிர்காலத்துல கீழ்ப்படிய போறாங்க, மாற்றுக்கிறதுல. ஆனால் பூமியில முதல் பிள்ளை யாரு தேவனுக்கு? ஆதாம். வானதூதர்களை விட்டுருவோம். இப்ப பூமியை மாத்திர ஒரு குடும்பமா பாருங்க. இந்த குடும்பத்தையும் சிருஷ்டிக்கும் போது நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் 2 பேர் டிஸ்கஸ் பண்றாங்களா? அப்போ ஒரு ஜீவன் உலகத்துக்கு வரணும்னா 2 பேரோட டிஸ்கஷன் இருக்கு. கவனிச்சிங்களா? யார் யார் டிஸ்கஸ் பண்றாங்க? ஆதியாமத்துல பிதாவாகிய தேவனும் குமாரனும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் உருவாக்கும் போது அப்படி வந்தவர் தான் முதல் மனிதனாகிய ஆதாம். இப்ப டிஸ்கஸ் பண்ணி உருவாக்குன இந்த முதல் பிள்ளையே தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. வாசிங்க ஆதியாகமம் 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமா, ஒரு பிள்ளையை உண்டாக்கிட்டு இப்ப அந்த குழந்தையை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிட்டார்னா, இனிமே சிருஷ்டிக்கிற வேலையை நீ பாத்துக்க. அப்படின்னா ஆதாமுக்கென்று சிருஷ்டிக்கிற வல்லமை ஒண்ணும் கிடையாது. ஆதாம் என்கின்ற ஒரே மனித ரத்தத்தின் மூலமாக முழு உலகத்துக்குள்ளும் அடுத்தடுத்து பிள்ளைகள் உருவாக தேவன் ஆதாமை ஆசீர்வதிச்சிட்டார். அப்ப சிருஷ்டிக்கிற வேலை, டைரக்டா சிருஷ்டி பண்ற வேலை ஆதாமோட முடியுது. அடுத்து ஆதாமை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஒரே மனிதனை 2ஆ பிரிச்சதுனால இனப்பெருக்கம் செய்யும் ஒரு நோக்கத்திற்காக ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டிக்கும் போது இவர்களுக்குள்ள ஜீவன் உருவாக ஆரம்பிக்கும். இப்ப முதல் பிள்ளைக்கு கொடுத்துட்ட ஆசீர்வாதம் என்ன? பூமியை பழுகி பெருகி நிரப்பணும், கூடவே இவைகளை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஆளுகையும் செஞ்சுக்கலாம். ராஜரீக
அங்கீகாரம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா இவங்க பூமியை ஆளுகை செய்திருக்கலாம், இவங்க என்ன பண்ணிருக்கலாம், ராஜாவாக இருந்திருக்கலாம், மிருகங்கள் வரைக்கும் இன்னைக்கு மனிதனுக்கு எதிரியாக மாறி இருக்காது, பூமி எங்கும் ஏதேனை போல இருந்திருக்கும். இன்னைக்கு காலநில சுழற்சி மாதிரி கிளைமேட் மாறி மாறி வர்றது, மனிதனுக்கு மோசம் போக்கக்கூடிய சகலவிதமான பூமிக்குரிய நிலைமையும் இந்த மாதிரி சீரழிஞ்சிருக்காது. எல்லாமே மனிதனுக்கு ஏற்புடையதாகவே அவனுடைய ஜீவன் பூமியில ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கும்படியாக கனிகளும் விளைஞ்சிருக்கும். அந்த ஜீவ விருட்சங்களை சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிங்கிறது ஒண்ணுதான். ஆனா தோட்டத்துல இருந்த ஜீவ விருட்சம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அது எண்ணிக்கை இல்லை. அதை சாப்பிடக்கூடாதுன்னு தான் ஆதாமை அந்த தோட்டத்தை விட்டு துரத்திட்டு தேவன் வேலி அடைச்சார். நம்ம பார்க்க இனிமே ஜீவனுக்கு உண்டானதை இவன் பறித்து சாப்பிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, தோட்டத்தை அடைச்சிட்டு கேருபீன்களை எங்க காவலுக்கு வச்சாருன்னு சொல்லும் போதே ஜீவன் நீடிக்கிறதுக்கான ஃப்ரூட், சகல விதமான பழங்களும் வெஜிடபிள்ஸும் அங்க இருக்கு. அதெல்லாம் ராஜ்யத்துல இனிமே மீண்டும் என்ன ஆக போகுது, அறிமுகமாகும். அதனாலதான் இன்னைக்கு நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் என்ன பண்ணுங்க, இதுக்கு இந்த காய்கறிகள் சாப்பிடுங்க, இதுக்கு இந்த பழங்கள் சாப்பிடுங்கன்னு அலோபதி மெடிசன்ல இருந்து இன்னைக்கு நிறைய நாட்டு மருந்துகள் மாறிட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? ஜீவ விருட்சம் மறுபடியும் என்ன ஆகுது, இப்போ ஏதேனை போல மாறணும்னா அப்படியே அறிமுகமாக ஆரம்பிக்குது ஒண்ணு. இப்போ முதல் பிள்ளை இப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தா நித்திய ஜீவனோடு இருந்திருக்கலாம், அவருக்கு பிறக்கிற பிள்ளைகளும் கீழ்ப்படுதலோடு இருந்திருக்கலாம். அப்ப முதல் பிள்ளை தனது ஆவிக்குரிய தாய் தகப்பனாக இருந்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படியாமல் போகும்போது அதே விஷயம் அவங்கள எப்படி பாதிச்சுச்சுன்னா, காயின் ஆபேல் விஷயத்துல காயினுடைய கீழ்ப்படியாமை ஆதாமுக்கு மிகப்பெரிய பாரத்தை. பாருங்க, நாம என்ன செய்யறோமோ அது நம்ம பிள்ளைகள் மூலமா நமக்கு வரும் அப்படிங்கிறத முதல்ல அனுபவிச்சது யாரு? நான் என் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருந்தேனோ என் மகன் இப்ப எனக்கு அதை செய்யறான். என் மகன் இப்ப எனக்கு என்ன பண்றானோ அவன் மகன் அவனுக்கும் செய்வான். அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையுமே சுழற்சி முறையில வச்சுட்டாரு. நம்ம ஒண்ணு செய்யறது நமக்கே திரும்பி என்ன ஆகும், அதான் மனுஷன் எதை விதைத்தானோ அதையே அறுப்பான் அப்படின்றது அழகா வச்சிருக்கிறாரு. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில தோட்டத்தை விட்டு இப்போ நன்மை தீமையை கத்துக்கிட்டு வா அப்படின்னு அனுமதிச்சதோட முதல் மனித கொலை, அதாவது ஆபேலுடைய கொலையை செய்தது காயின். இதன் மூலம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையை உலகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டியதுல பிறக்கிறது பூராமே கீழ்ப்படியாம. வேதத்துல தேவனை அறிந்த மனிதர்கள் மத்தியிலேயே பாத்தீங்கன்னா செலக்டிவா சொல்லலாம். அடுத்து ஏனோக்கு வந்தார், தேவனுக்கு பிரியமா இருந்தாரு. நோவா இருந்தாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எசேக்கியேல், தானியேல், யோசேப்பு, தாவீது போன்ற பரிசுத்தவான்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்க எல்லாம் தேவனுக்கு உபே பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காங்க. சாமுவேல் அவ்வளவு உத்தமமா குழந்தையில இருந்து தேவனுக்கு முன்னாடி கீழ்ப்படுதலோடு இருந்தாரு. சாமுவேலுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இல்லை. ஏலியினுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக இல்லை. தாவீதினுடைய பிள்ளைகள் கூட தேவனுக்கு பிரியமாக இல்லை. இப்படி நிறைய என்ன பண்ணலாம் சொல்லிக்கிட்டே போலாம். வேதத்திலேயே கீழ்ப்படிதலும் இருக்கும், கீழ்ப்படியாமையும் இருக்கும். கொஞ்ச காலம் கீழ்ப்படிஞ்சவங்க சில நாட்களுக்கு பிறகு அடமெண்டா மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் கீழ்ப்படிதல் காமிச்சவங்களே கீழ்ப்படியாம போனதுக்கு உதாரணத்தை சாலமோனை கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். சிறிது காலம் பிள்ளைகளா இருக்கிறவங்க தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா அம்மா. தேவன் எப்படி வச்சிருக்காரு பாரு. முதல் தாய் தகப்பனாகிய சிருஷ்டித்த தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படியாம போன ஆதாமுக்கு அடுத்த அந்த வலி வேதனையை அவங்க பசங்க கொடுத்தாங்க. அதே வம்சாவளியில இன்னைக்கு எல்லாருக்குமே தாங்கள் சிறு வயதுல என்ன தவறு பண்றாங்களோ அதே தவறை தங்கள் பிள்ளைகள் கொடுக்கிற மாதிரி அப்படியே வச்சிருக்கிறார் பாருங்க, பிராயச்சித்தம் மாதிரி. அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு நாம இந்த தவறை செய்யாம இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஒழுங்கா இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அனுபவத்தை அப்படியே வாழ்க்கைக்குள்ளேயே தேவன் வச்சிருக்கிறார். எனவே யாருமே நாங்க பேரண்ட்ஸ் இல்லை அல்லது பிள்ளைகள் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு குழந்தைகளாக இருந்து அவங்க காலகட்டத்துல அவங்க தாய் தகப்பனுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அதையே தன் பிள்ளைகள் மூலமாக அனுபவ பாடமாக கத்துக்கொள்ளும்படியாக தேவன் அங்க அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். இப்ப முதலாவது, தாய் தகப்பனாக இருக்கிறவங்கள்ட்ட இருந்து அவங்க செய்ய வேண்டிய சில கடமைகள். ஆயுள் நாட்கள் நீடிக்க, அதாவது
தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்ன உடனே பிள்ளைகள் உடனடியாக எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு உலகத்துக்கு வர்றதில்ல. அப்ப தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய விஷயத்தை யார்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும்? தனது தாய் தகப்பன்ட்ட இருந்து தான் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகங்கிற லெசனை யார் கத்துக்க முடியும்? ஒரு குழந்தை கத்துக்கிட்டு, அந்த குழந்தை தனக்கு ஒரு குழந்தை இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஒரு முதிர்ச்சி அடையும் போது, அவங்க அப்பா அம்மா என்ன கத்துக் கொடுத்தாங்களோ அதை தான் தன் பிள்ளைக்கு போதிக்க முடியும். அப்ப பார்க்கும்போது பிரியமானவர்களே, இதுல 2 பேருடைய பாகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா ஒரே நபரே 2 அவதாரம் எடுக்கிறார். சிறிது காலம் குழந்தையாகவும், சிறிது காலம் தாயாகவும் தந்தையாகவும். ஒரே நபருக்குள்ளதான் 2 விஷயமும் இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது உபாகமத்துல 6ஆம் அதிகாரம் 6 to 8 வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கவனிங்க, 10 கட்டளைகளை அந்த நாளைக்குரியதுன்னு ஒருவேளை நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்னு சகோதரர் நீங்க பதிவு பண்றாங்க. சீனாய் மலையிலே மாத்திரம் உண்டானது. மோசேயை மத்தியஸ்தராக கொண்ட மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அது. இது நம்ம இந்த நாள்ல ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னு ஒருவேளை யாராவது சுயநலமாக யோசிச்சா, தவறாக யோசிச்சா, இந்த வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, உபாகம கட்டளை ஒவ்வொரு கட்டளையோட இணைக்கப்படுது. யாத்திராகமத்தினுடைய 10 கற்பனைகளோடு உபாகம கட்டளை என்ன ஆகுது? ஜாயிண்ட் ஆகுது. என்னன்னா, இவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்துங்கிறத 10ஓட நம்ம என்ன பண்ணலாம்? கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கற்பனையினுடைய முடிவுல இந்த வார்த்தை பொருந்தும். 10க்கு மட்டும் இல்ல, இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பிரமாணங்களும் எதுக்கு பொருந்தும்னா, உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து, அவைகளை நீ உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், படிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. ஆமா, நியாயப்பிரமாண காலகட்டத்துக்கு மாத்திரம் உரிய ஒரு பிரமாணத்தை நடக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், சாப்பிடும் போதும் கையில் ஞாபக குறியாகலாம் எழுதி வச்சு பிள்ளைகளுக்கு போதிச்சுட்டுன்னு சொல்லும் போதே, இது அழிக்க முடியாத ஒரு உபதேச சத்தியத்தை பேசுதுங்கிறது புரியுது இல்லைங்களா? அதாவது ஒரு காலகட்டத்தோட முடிந்து போகிற ஒரு சத்தியத்தை பத்தி தேவன் நியாயப்பிரமாணத்துக்குள்ள நமக்கு வைக்கல. நியாயப்பிரமாணம் வேணா இஸ்ரேல் ஜனங்களால ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அவங்களால நிறைவேற்ற முடியாம. ஆனா கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறாருன்னு சொல்லும் போதே, அது உள்நோக்கத்தை கரெக்டா அவர் புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லும் போதே, இது நித்திய ஜீவனுக்கான 1000 ஆண்டுக்கும் அதுக்கு அப்புறமும் பொருந்தக்கூடிய அருமையான விஷயம் உள்ள இருக்கிறனாலதான் பிள்ளைகளுக்கு நடக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும், படுக்கும் போதும், சாப்பிடும் போதும் இதை என்ன பண்ணு? போதி. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டவுன்லோடு பண்ணணுமா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள. முதலாவது இந்த விஷயத்த நாம தரவிறக்கம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நாம தரவிறக்கம் பண்ணாதான் நம்ம உள்ளத்துக்குள்ள இதனுடைய 10 கற்பனைகளுடைய கோட்பாடுகள் மனசுக்குள்ள போகும். நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள அதை ஞாபகக்குறியாக நாம எழுத முடியும். அப்ப அவனுடைய மனதுல நம்ம டவுன்லோட் பண்ணும்போது, அந்த பையன் அவங்க குழந்தையா அவன் அப்பாவை மாறும்போது அவங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவான்? அதை டவுன்லோட் பண்ணுவான். அப்ப ஒருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட நீங்க ஷேர் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை நெட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி 10 கற்பனைகளின் கோட்பாடுகளுடைய அவசியத்தை மேலோட்டமா இல்ல, எல்லாரும் உள்ளத்துக்குள்ள ஆழமா பதிய வைக்கணும். அப்படிங்கும் போது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களுக்கானது. கர்த்தர் இதெல்லாம் 2ஆ சுருக்கிட்டார் அப்படின்னு ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டு, அதுல அப்ப தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக வராதா? கர்த்தர் 2ஆ சுருக்கிட்டார்னாலே, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாகங்கிறது அப்ப தாய் தகப்பனுடைய பூலோக கடமைகள் அதுல வந்துருதா இல்லைங்களா? அப்ப அதை விட்டுற முடியுமா? எல்லாருக்குமே இது கட்டாயம் தானே. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அவைகளை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்னொன்னையும் விலாவரியா தான் சொல்லிட்டு இருக்கல கர்த்தர் இயேசு. ஆனால் எல்லாமே அன்புல அடங்குதுங்கிறத என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு கத்துக் கொடுத்திருக்கும் போது, பேரண்ட்ஸ் முதலாவது இந்த குழந்தைகளை உலகத்துக்கு கொண்டு வர்றதுல இருந்து நம்மளுடைய பொறுப்பு ஆரம்பமாகுது. புது சிருஷ்டியினுடைய குழந்தை வளர்ப்புல நிறைய நம்ம பார்த்திருக்கோம். 6வது வால்யூம்ல இருக்கு. அது ஒரு பாடமா கூட ஒரு முறை நம்ம எடுத்திருந்தோம். கருவிலிருந்தே தாய் தகப்பனுடைய பொறுப்பு ஆரம்பமாகும். ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது
ஒரு தாய் சிந்திக்க வேண்டியவைகளை மாத்திரமே சிந்திக்கணும். பிலிப்பியர்ல சொன்ன பிரகாரமாக உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அதாவது சத்தியம் சார்ந்த விஷயங்கள் மாத்திரம் ஒரு பெண்ணுக்கு மெடிடேஷனா இருக்கணும். எப்போ? கர்ப்பிணியாக இருக்கும்போது. அந்த குழந்தை உடலுக்குள்ள ஆரோக்கியமா வளருவதற்கு ஏற்ற சூழல்களை கணவன் உருவாக்கி கொடுக்கணும். மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும். சண்டை போடக்கூடாது. 2 பேரும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பத்தியே மனைவி அதிகம் பேசிட்டு இருக்கிற மாதிரி, யோசிக்கிற மாதிரி கணவன் ஹெல்ப் பண்ணணும். மாம்சீக உணவை மாத்திரம் மனைவிக்கு கொடுக்கிறவனா இல்லாம, தேவனுடைய சிந்தையை எப்போதும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த 10 மாத காலங்களோ 9 மாத காலங்களோ கணவன் சப்போர்ட்டிவா இருந்து கொடுத்துட்டே இருக்கணும். எது உள்ளத்துக்குள்ள ஆழமாக சிந்தித்து பதிய பண்ணப்படுதோ, இதுதான் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இந்த கட்டளை எங்க இருந்தே உருவாகுதுன்னா, குழந்தை வெளிப்பட்ட பின்னாடி இல்ல. புரியுதுங்களா? குழந்தைகளுக்கான ஏற்பாட்டை, நல்ல பாதையை பேரண்ட்ஸ் கத்துக் கொடுக்கக்கூடிய நாள், குழந்தை கருவாக வயித்துல உருவாயிருச்சுன்னு கேள்விப்பட்ட தருணத்துல இருந்து. அப்ப நாம பேசுறது, கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, துக்கம், சுகம் எல்லாமே வயித்துக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகுது. 50% குழந்தையினுடைய குணாதிசயம் தாயின் வயிற்றுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகுது. மீதி 50% வெளியில வந்து சமுதாயத்துல சில மனிதர்களை பார்க்குது, மற்றவங்க பேசுறத கேக்குது, மற்றவங்களுடைய சுயநலத்தையும் பார்க்குது, அன்பையும் பார்க்குது. அனுபவ அறிவினால் வெளிப்பட்ட பின்னாடி 50%, வெளிப்படுறதுக்கு முன்னாடி 50%, வயிற்றுக்குள்ள ரெடி ஆகக்கூடிய அந்த 50% பேரண்ட்ஸ் சரியா செஞ்சிட்டாலும் வெளியில வந்து கெட்டு போற பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? உள்ளேயே கேர் எடுக்காம விட்டா ரொம்ப மோசமான நிலைமையில தான் குழந்தை பிறக்கும். ஆனா பேரண்ட்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு வயிற்றுக்குள்ள எவ்வளவு முயற்சிகள் செய்து நல்ல ஒரு குழந்தையா பெத்து எடுத்தாலும் கூட வளர்க்கும் போது குழந்தைகளை கவனிக்காம விட்டோம்னா வயிற்றுக்குள்ள பட்ட பிரயாசம் விருதான். அப்ப படுத்திருக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதுங்கிறது எங்க இருந்து தொடங்கணும்? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே. வெளியே வந்தவனையும் பிரதர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த பாடத்தை இயற்றிய சகோதரன் 24 மணி நேரமும் பெற்ற தாயையும் தகப்பனையும் மட்டுமே குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த குழந்தை முகத்தை பார்க்கும். எடுத்துக்காட்டா சொல்லும் போது ஒரு 5 வயது வரைக்குமே கண்டிப்பா ஒரு குழந்தையை தாய் தகப்பனை விட தாய் நிச்சயமாக நல்ல ஒரு விதையை மாத்திரம் விதைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு. 5 வயசுக்கு மேலதான் பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போறாங்க, வெளி உலகத்தை அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லது கெட்டதை பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சரி, இதுதான் தவறு, இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இதுதான் நீ பண்ணக்கூடிய ட்ரெஸ், இதுக்கு மேல நீ மிகையா யோசிக்க கூடாது, இதுதான் நீ போகக்கூடிய இடம், இது போகக்கூடாது, இதுல இவ்வளவு ஆபத்து இருக்கு, இதுல சரி இது தவறுங்கிற விஷயத்த 5 வயது இருக்கு இல்லைங்களா? ஏன் 5 வயசுன்னு சொல்றோம்னா, பிரதர் வந்து 6th வால்யூம்ல 12 வயது குறிப்பிடாரு. அது எதுக்குன்னா 12 வயது வரைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் தேவனுக்குங்கிற கண்ணோட்டத்துல. ஆனா விதை 5 வரைக்கும் போட்டாலே ஸ்ட்ராங்கா. அப்ப எந்த அளவுக்கு அதான் சொல்றாரு சகோதரன், 24 மணி நேரமும் நம்மையே நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ள விதைக்க முடியுமோ மேக்சிமம் குழந்தைகளுக்கு ஸ்டோரியா சொல்லிடணும். தெய்வீக திட்டத்தை நம்மளா யார் தெரியுமா? நம்மளுடைய மூத்த தகப்பன் யார் தெரியுமா? ஆதாம். அவர் ஏன் விழுந்து போனார் தெரியுமா? இந்த படம் என்ன தெரியுமா? இதுல தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கு, கவனிக்கிறியா? நீ ஸ்கூலுக்கு போனா அந்த படிப்பு ஒண்ணும் முக்கியமானதுல, அவ்வளவு முக்கியமானதுல, அதை விட நீ எதுல கவனமா இருக்கணும்? இதுல கவனமா இருக்கணும். வரப்போறது பெரிய ஆபத்து நாட்களா இருக்கிறதுனால நீ தேவனை அதிகம் நெருங்கி இருக்கணும். அப்பதான் உனக்கு ஜீவன் இருக்கும். நீ யாரு சண்டை போட்டாலும் பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. யாரையும் நீ அவமரியாதை பண்ணக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கையில எல்லாரையும் மரியாதை செய்ய கத்துக்கன்னு வேத வார்த்தைகளோடு பிராக்டிக்கலான ஒழுங்குகளையும் அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமா, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதையை, ரட்சிப்புக்குரிய செய்தியை வீட்டிலிருந்தே ஊழியமாக தொடங்கணும். இன்னைக்கு ஊழியம் விஸ்தாரமாக பார்க்கப்படுது. நிறைய சகோதர சகோதரிகளுடைய எண்ணம் ஒரு அறுவடை வேலை, கன்வென்ஷன், பெரிய பெரிய மேடைகள்ல பேசுவது போன்ற எண்ணங்கள் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரதான ஊழியமா தோணுது. பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்கின்ற ஸ்திரீகளுக்கான ரட்சிப்பை குழந்தை வளர்ப்புல வச்சிட்டாரே. அப்படின்னா குழந்தையை பெற்றெடுத்து உலகத்திற்கு வளர்த்து ஆளாக்கி உங்க ரட்சிப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கன்னு விட்டாரு. தகப்பனுக்கும் அதுல முழு பொறுப்பு இருக்கு.
நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள் மத்தியில சத்தியத்தை இந்த அளவுக்கு சாட்சியா சொல்றோம். வார்த்தைகள் இல்ல, இதுல மாத்திரம் இல்ல, நம்ம நடத்தைகள்ல. அப்போ பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழிகளிலே அவனை நடத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வயிற்றுக்குள் குழந்தை உருவாகும் போது போட்ட விதையை வெளியே வந்த பின்னாடி வளர்க்கறதுக்கு தண்ணீர் ஊத்தணும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ தேவன் என்று பவுல் சொன்ன வார்த்தையில 3 பாகம் இருக்கு. 1 நடுதல், 2 நீர் பாய்ச்சுதல், 3 வளரச் செய்தல். நடுறோம், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போது தண்ணி ஊத்தணும் வெளியே வந்த பின்னாடி. அப்புறம் தேவன் விளைய செய்யலைன்னா தான் நம்ம தேவனிடத்துல முறையிட முடியும். பட் நட்ட வேலையையும் நீர் பாய்ச்சுற வேலையும் நீங்க சரியா செஞ்சீங்களா அப்படின்னு தான் தேவன் பேரண்ட்ஸ்ட பார்த்து கேட்பார். அப்ப 24 மணி நேரமும் பெற்றோர்களையே நம்பி இருக்கக்கூடிய, உலகம் பத்தி ஒண்ணுமே தெரியாத அந்த வயது பருவத்துல எந்த அளவுக்கு தேவனை பத்தியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தியும், மரண தண்டனை ஏன் உலகத்துல வந்துச்சு, உன்னுடைய ஆயுள் நீடிக்கணும்னா நீ என்ன செய்யணும் எதிர்காலத்துல அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தையும் தேவனிடத்துல இருந்து வரக்கூடிய நன்மையும் விதைச்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்றாருன்னா, சகோதரர் எங்க இதை சரியான நேரத்துல செஞ்சிட்ட பெற்றோரை வளர்ந்து வரக்கூடிய காலத்துல அந்த குழந்தை தாய் தகப்பனா மாறிட்டு இவங்கள குழந்தையா பார்க்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு பேரண்ட்ஸை வந்துட்டு வயசாயிட்டாலே முதியோர் இல்லத்துல சேர்க்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன் சேர்க்கிறாங்க? ஏன் சேர்க்கிறாங்கன்னா, பணங்காசு நிறைய இருக்கும், எவ்வளவு நாள் நாங்க கொடுத்துட்றோம், இவங்கள இங்க வச்சு பாத்துக்கங்க. அதே பணங்காசு நல்லா நிறைய இருக்கப்பதான் நம்மளே அவங்க பெற்றிருந்தாங்க. எந்த குழந்தையவாது அனாதை ஆசிரமத்துல விட்டு வளர்த்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் விடுறது இல்லையே. ஏன்? ஏன்னா அந்த குழந்தை நம்மளுடையது. அப்ப அந்த குழந்தையினுடைய அடிப்படை தேவைகளை குழந்தையா இருக்கும்போது பேரண்ட்ஸ் செய்யறாங்கல்ல, அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் அந்த அந்த தாய் தகப்பனையே அது சார்ந்து இருக்கு இல்லையா. ஆனா வயதான பின்னாடி அவர்களை ஒரு குழந்தை மாதிரி பாக்குற பழக்கம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு இல்லையா. இவங்களுக்கு யாரு கடைசி காலத்துல செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது? இவங்க வீட்டுல இருந்தா வீட்டை அசுத்தப்படுத்துவாங்க, இவங்களை குளிப்பாட்டணும், இவங்களுக்கு கழிவுகளை எல்லாம் கூட வெளியே எடுத்து ஊத்தணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முடியாம போச்சுன்னா இவங்களை யார் பாக்குறதுங்கும் போது ரொம்ப பெருந்தன்மையா முடிவெடுக்கிற மாதிரி, பணங்காசு நிறைய இருக்கிற மாதிரி கொண்டு போய் முதியோர் இல்லத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த பணங்காசு நிறைய இருக்குங்கிற பக்கத்துல சேர்த்து விடுவாங்க. என் பிரதர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடமையை இவங்க செய்ய இப்ப என்ன பண்றாங்க, தவறுறாங்க. யார? பேரண்ட்ஸ். காரணம் என்னன்னா, இவங்க குழந்தைகளா இருக்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் நல்ல பாதையில அவங்களை வழிநடத்தாதனுடைய விளைவு, இவங்க தாய் தகப்பனை கொண்டு போய் இன்னைக்கு முதியோர் இல்லத்துல சேர்க்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய அன்பு இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைங்க சத்திய விதையை தூவி வளர்த்திருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நம்ம ஜீவனுக்குள்ள வந்ததுக்கு காரணமே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அவங்க தேவனையும் கர்த்தரையும் பத்தி சொல்லலைன்னா, இந்த ராஜ்யத்தை பத்தி சொல்லலைன்னா, நிச்சயம் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன், இவ்வளவு நல்ல பாதையில கடந்து வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி முதிர் வயதிலும் பேரண்ட்ஸை விடாம இருப்பாங்க. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய விதத்திலே நீ நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான்னா சத்தியத்தையும் விட மாட்டான், தேவனையும் விட மாட்டான், பெத்தவங்களையும் விட மாட்டான். சோ அதான் நம்ம முதவே இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னோம், ஒண்ணுக்கு மற்றொன்று. நாம சில காலகட்டம் தாய் தகப்பன், அதுக்கு முன்னாடி குழந்தைகள். நம்ம குழந்தையும் கொஞ்ச நாள் குழந்தை, அதுக்கப்புறம் அவன் ஒரு தாய் தகப்பன். பாருங்க, இதே விஷயமே கர்த்தர் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்திருக்கு நடைமுறையில. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் படிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி. கடமையா செய்ய முடியாது, காணிக்கையா கொடுத்துறேன், உனக்கு எனக்கும் தொப்புள் கொடி உறவு வெட்டிக்கலாம், முடிஞ்சு போச்சு, என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு. அதான் இப்படி வலியுறுத்துறாரு பாருங்க. இங்க கூடுதலா ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு கூடுதலா இருந்த தகவலை இங்க சேர்க்கிறார். 10 கற்பனைகள் இந்த வார்த்தை வரல. ஆனா அடுத்தடுத்த இடங்கள்ல பேசும்போது தகப்பனை தாயை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன்கிறத மேற்கோள் காட்டி, இது முக்கியமான பிரதான கற்பனை, அதை மீறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நாட்கள்ல ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதை பின்பற்ற முடியாமல் போய் அவர்கள் மத்தியில காணப்பட்ட மிகுந்த கீழ்ப்படியாமையினுடைய உச்சம், தகப்பனுக்கும் தாய்க்கும் காணிக்கை பொருளை கொடுத்து கட் பண்ணி விடுறாங்களாம் உறவையே.
படிங்க விட்டதுல இருந்து. நீங்களோ நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, ம், உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை ம். காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனமண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆமா. இன்றைய நாட்கள்ல முதியோர் இல்லம் மாதிரி அன்றைய நாட்கள்ல காணிக்கையா கொடுத்துறது, வெள்ளியா கொடுத்துறது, என் கடமை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குற மாதிரியான வேலைகள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா இதுதான் ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்தை உள்ளத்துக்குள் கடைபிடிச்சதுக்கும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எழுத்து வடிவில் அதை பார்த்துட்டு பின்பற்ற முடியாமல் தோல்வி அடைஞ்சதுக்குள்ள வித்தியாசம். ஆனா தோல்வி அடைஞ்ச வகுப்பார்கள் ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க. நியாயப்பிரமாணத்துல ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எப்படி நீங்க செய்யலாம்? எப்படி கருத கொய்து இவங்க சாப்பிடலாம்? நீ எப்படி அற்புத அடையாளம் செய்யலாம் அப்படின்னு அன்பையும் இரக்கத்தையும் கீழ்ப்படுதலையும் விட்டுட்டு மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த பிரமாணத்தை உன்னையும் உள்ளத்துல அளவுல இவங்க ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்றவரை என்ன பண்ணியிருந்தாங்க? குற்றப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் கச்சிதமா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு, ஆயுள் நாட்கள் நீடிக்கணும்னா தகப்பனை தாயும் கனம் பண்ணணும், அப்படி மீறி நடந்தா கொலை செய்யணும். ஆனா நீங்களும் என்ன பண்றீங்க? காணிக்கையா கொடுத்து முடிக்க பாக்குறீங்க விஷயத்த. அப்படின்னா அங்க பூலோக கடமையை அவங்க உள்ளத்துல இருந்து என்ன பண்ணல, வயதான காலத்துல இவங்க யார் பாக்குறது அப்படிங்கிற நோக்கத்துல முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற மாதிரி அன்னைக்கு காணிக்கைகளை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணிவிட்டாங்க. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் விதைக்கக்கூடிய விதை, பராமரிப்பு, சரீர தேவைகளை பூர்த்தி பண்றதோட முடிஞ்சு போறதுல இன்னைக்கு மேக்சிமம் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி குழந்தைகள்கிட்ட மனசுல பதிய வச்சுட்டே இருக்கணும். இந்த உலக கல்வி நிரந்தரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிரந்தரம் இல்லை, இங்க எவ்வளவு பொண்ணு பொருள் சேர்த்து வச்சிருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, உன்னுடைய நண்பர்கள் உனக்கு நிரந்தரம் கிடையாது, எல்லாம் உலக நட்பு. இங்க நம்ம பார்க்கக்கூடிய பண்டிகைகளும் விழா காலங்களும் உனக்கு நிரந்தரம் இல்லை. பாருங்க, பல பாடங்களை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த விஷயங்கள். அப்ப தீபாவளி கடந்து போனது. இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மத்தாப்பு வாங்கி கொடுக்குறாங்க. அன்னைக்கு இங்க குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, புது துணியும் போட்டு விடுறாங்க. இன்னும் சிலர் ஒரு படி மேல போய் அந்த இந்து முறைப்படி யாரெல்லாம் வீட்டுல அதை செலிப்ரேஷன் பண்றாங்களோ அந்த மாதிரி பலகாரங்களும் வீட்டுல பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்த்து என் பிள்ளைங்க ஏங்கும், அதனால அவனுக்கும் ஒரு மத்தாப்பு. அந்த நேரத்துல மத்த பிள்ளைங்க எல்லாம் புது துணி போட்டிருக்கும் போது நம்ம பிள்ளைங்க மட்டும் மனசை என்ன பண்ணும், கஷ்டப்படும். அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு புது துணி. எல்லா வீட்லயும் போய் அந்த நாள்ல அறுசுவை சாப்பாடு இருக்கும்போது நம்ம வீட்டுல மட்டும் பலகாரம் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இதன் மூலம் அந்த நாளை குழந்தைக்கு விசேஷமாக்கிடுறீங்க, சந்தோஷப்படுத்திடுறீங்க. பட் குழந்தை மனதுல எது சரி எது தவறுன்றதை எப்ப விதைக்க போறீங்க? அப்ப அவன் கேட்கணும், ஏன் இன்றைய நாள்ல எனக்கு புது துணி இல்ல, நான் ஏன் பட்டாசு வெடிக்க கூடாது, நம்ம வீட்டுல ஏன் இன்னைக்கு அறுசுவை உணவு இல்ல, நாம ஏன் இன்னைக்கு இங்கிலீஷாக்கு போறோம் அப்படின்லாம் குழந்தைய கேட்க வைக்கணும். ஏன்னா நம்ம ஓய்வு நாளெல்லாம் என்ன பண்ணிடுறோம், கூடுகையா மாத்திரம் இல்லைங்களா, இதெல்லாம் கொஸ்டின் ஆகும். பட் அந்த உடன்படிக்கையை பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்றதுல தவறு ஏற்படும் போது குழந்தைகள் மனசுலயும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை என்ன பண்ணிடுறாங்க, தரிச்சு விட்டுறாங்க. இப்ப அழிஞ்சு போற இந்த உலகத்தை விட்டு குழந்தை பிரிய முடியாம கஷ்டப்படக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது நம்ம தான் கஷ்டப்படுவோம். இந்த அழிவு பாதையை நோக்கி போகக்கூடிய உலகத்தை விட்டு அந்த குழந்தைகள் மீண்டு வர முடியாத சூழல் வரும்போது அப்ப யாருக்கு மனசு வேதனையா இருக்கும்? பேரண்ட்ஸ் தான் வேதனையா இருக்கும். அப்ப எது சரி எது தவறுங்கிறத விதைச்சுக்கிட்டே வரணும். பசங்க கேட்பாங்க, ஏன் கொண்டாடக்கூடாது? அப்ப சொல்லுங்க, இந்த பண்டிகை நோக்கம் என்ன? நரகாசுரனை அவங்க கடவுள் என்ன பண்ணிட்டாராம், வதம் பண்ணிட்டாரு. அவரை கொண்டு போட்ட நாள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாரு. என் பையன்ட்ட ஒரே கேள்வி கேட்டேன், அவரை கொன்ன நாள் விட்டுரு, அதுக்கப்புறம் வரலாம், கொன்ன அன்னைக்கு பட்டாசு இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். பட்டாசு எப்ப இருந்து தயாரிக்க ஆரம்பிச்சது? அப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுங்கிறாங்களே, அப்ப பட்டாசு இருந்துச்சா? இந்த கேள்விக்கே பதில் இல்ல. இப்ப நரகம்னு ஒண்ணு இல்ல, நரகத்துக்கு அசுரன் எங்க இருந்து வந்தாரு? அவரை வதம் பண்ணதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அவதாரம் எடுத்து வேற. சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க. எது ஜீவனுக்குரியதோ அதை மறைச்சிட்டு
இது ஒண்ணும் இல்லையோ, அத எவ்வளவு ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க இன்னைக்கு இந்தியா முறை. அன்னைக்கு எவ்வளவு பேருடைய வருமானம் கரியாச்சு. எவ்வளவு போராட்டம், இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இல்லைங்களா? அதுல நிறைய விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடென்ட் கூட நடக்குது. அப்போ இதெல்லாம் காரணத்தோடு, அதாவது புது சிருஷ்டிகள் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்கள்னா அந்த வசனத்துல படிச்சதுதான். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ஒரே தேவன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே குமாரன் இருக்கிறாரு. இந்த அறிவு ஆகிலும் எல்லோரிடத்திலும் இல்லைன்னா, ஞானத்தை, தேவனை பற்றிய அறிவு, குமாரனை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்ட மாதிரி நம்ம ஃபேமிலி இருந்துச்சுன்னா, நமக்கு வர்ற பிள்ளைகளும், வளர்க்கப்படுற பிள்ளைகளும் அதையும் ஞானத்தால் வளர்க்கப்படணும். பேரண்ட்ஸ் உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், அவங்க செலிப்ரேஷன் பண்ணட்டுமே, அவங்க போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகட்டுமேனா, அந்த குழந்தைகளுக்கான ஜீவனை நீங்களே என்ன பண்றீங்க, வேண்டான்னு சொல்றதுக்கு சமமா. நம்மளுடைய பிலீவ் என்னவோ, விசுவாசம் என்னவோ, அதை தான் குழந்தைகளுக்கு ஊட்டணும். சாப்பாட்டோட சேர்த்து தேவனை பற்றின உணர்வை குழந்தைகளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒருவேளை உங்க உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க பிரயாசப்படலாம், அது உங்களுடைய ரட்சிப்புக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கலாம். அவங்க தான் உடன்படிக்கை பண்ணலேன்னு அப்படி கண்டுக்காம குழந்தைகளை விட்டோம் அப்படின்னா, அவங்க ரட்சிப்படையாம போயிருவாங்களே. ரெண்டாவது, அவங்க ரட்சிப்பை யார் கையில வச்சுட்டாரு? பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள்னா என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்கு சரியான பராமரிப்பு கொடுக்காத பேரண்ட்ஸ் நீதியின் பாதையில் அவங்க இல்லைங்கிறதான அது வெளிப்படுத்துது. அவங்களும் போற மார்க்கம் சரியில்லைன்றதான் அது வெளிப்படுது. அவங்களும் பேரளவுல உபதேசத்துல இருப்பாங்க. தங்கள் குழந்தைகளை இந்த உலகத்துல சரியான விதத்துல வளர்த்து கொண்டு வராத பேரண்ட்ஸ் தங்கள் உடன்படிக்கை வாழ்க்கையில வீட்டிலேயே தோத்தவங்க. உண்மையா இல்லைங்களா? அவங்க எவ்வளவு ஊழியங்கள் செஞ்சாலும், எவ்வளவு பெருசா அவங்களுடைய மினிஸ்ட்ரி இருந்துட்டாலும், வீட்டுக்குள்ள இது ஒரு மினி பரலோகம்னு இருக்கணும்னு சொல்றாரு பிரதர். உடன்படிக்கை செஞ்சிட்ட கப்பிள்ஸ் மத்தியில ஃபேமிலி எப்படி இருக்கணும்னா ஒரு மினி பரலோகம். அப்படின்னா இங்க ஒரு அப்பா அம்மா இருக்கிறார், அவங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும். கோடான கோடி தூதர்களும் தேவனுக்கு முன்னாடி கீழ்ப்படுதல் காட்டுற மாதிரி அவங்களுக்கு உருவாகக்கூடிய சந்ததிகள் யாருடைய சிந்தையா இருக்கணும்? தேவனை போல, குமாரனை போல அங்க தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அவங்க ஒபே பண்ற மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு சத்தியத்தை அறியாத உலக ஜனங்களோட கம்பேர் பண்ணும்போது ஃபேமிலியா ட்ரூத்ல இருக்கிறவங்க எல்லாருமே தேவனை பற்றிய காரியத்துல குழந்தைகளுக்கு A to Z விஷயத்தை இந்த நாட்கள்ல கத்துக் கொடுக்கலைன்னா வரப்போற சோதனை நாட்கள்ல நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட மாட்டாங்கிறத பேரண்ட்ஸ் கவனத்துல வச்சுக்கணும். இப்ப பிள்ளைங்கள் வளர்ந்து அவங்க என்ன செய்யணும்? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்க கேட்போம். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமா, இப்ப பாருங்க, பிரமாணம் ஒண்ணுதான், தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக. நாம தான் ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். தாய் தகப்பனுடைய போர்ஷன் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. இப்ப இங்க என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். அது என்ன பயந்து இருக்கணும்? தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் பயந்து என்ற வார்த்தையை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பல பாடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் அவர் பேர்ல நாம கொண்டுள்ள பயத்துக்கும் சாத்தானுக்கு நம்ம பயப்படுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. நல்லவர்கள் மேல நமக்கு வரக்கூடிய பயத்துக்கும் மேல வரக்கூடிய பயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வகுப்பு ஆசிரியர் மேல நமக்கு வரக்கூடிய பயத்துக்கும் ஒரு ரோட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ரவுடி மாதிரி இருக்கிறவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க மேல ஏற்படக்கூடிய பயத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? தாய், தகப்பன், குரு இப்படி இருக்கிறவங்க மேல வரக்கூடிய அன்பு, மரியாதை, சாத்தான், உலகத்தில் காணப்படக்கூடிய துன்மார்க்க மனிதர்கள், கெட்டவங்க மேல வரக்கூடிய ஒரு பயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய பயம் என்பது பயபக்தியை குறிக்குது. பயபக்திங்கிற வார்த்தை நம்ம தேவனுக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அன்பும் மரியாதையும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் பயபக்தி. பக்தி பயம்னா என்னங்க? அன்பையும் மரியாதையையும் சம அளவாக கலந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல போனா ஆச்சரியம். அது தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம். அவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னு கிராண்டா ரொம்ப பெருசா யோசிக்கிறோம் இல்லைங்களா? அங்க அன்பு, பயபக்தி, பயம், மரியாதை, பிரமிப்பு, ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் கலக்கும் போது தேவனிடத்துல பயபக்தி, அதான் காட்லிசன் சொல்றோம் இல்லைங்களா? காட்லினஸ்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் மேல பயபக்தினா இந்த இடத்துல அது பயத்தால் மாத்திரம் உருவாகிறத பத்தி சொல்ல. நம்ம அம்மா அப்பா ரொம்ப அன்பானவங்க, அவங்க நமக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. பயம் வரணும். ஆனா அந்த பயம் தப்பானவங்க மேலேயோ அல்லது சாத்தான் மேலேயோ வர்ற பயம் மாதிரி இல்லாம தேவன் பேர்லயும் கர்த்தர் பேர்லயும் நம்ம அவங்க நாமத்தை யோசிக்கும் போதே ஒரு பயம் வருது இல்ல. அந்த பயம் உள்ளத்துக்குள்ள இருந்து வருது. ஆனா அது என்ன மாதிரியான பயம்? அன்பான பயம், ஒரு மரியாதையான பயம். தீமை செஞ்சிருவாரோ அப்படிங்கிற பயம் சாத்தான் மேல இருக்கு, இதுவும் பயம்தான். புரியுதுங்களா? ஆனா தேவன் பேர்ல இருக்கக்கூடிய பயந்துருங்கிற வார்த்தை இங்க தாய் தகப்பனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கனால இது என்ன மாதிரியான பயந்துரு அப்படின்னா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையிலும் அன்பிலும் அவர்களுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள்லையும் எல்லா விஷயத்திலையும் பிள்ளைகள் முதலாவது அவர்களுக்கு பயந்து அவர்களை கனம் பண்ணணும். இப்ப எபேசியர்ல சொன்னார் இல்லைங்களா பவுல், அதே மீண்டும் 6ஆம் அதிகாரம் எபேசியர் முதல் 3 வசனங்களை வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஆமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதுக்கு முன்னாடி பிள்ளைகளே படிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். வார்த்தையை கவனிச்சீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனா, பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் கீழ்ப்படுகிறதுனா, பேரண்ட்ஸுக்கு யாருக்குள்ள கீழ்ப்படுகிறதுல சாத்தியம்ன்றார். புரியுதுங்களா? பேரண்ட்ஸே பிதாவாகிய தேவனை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் பிள்ளைகளுக்கு போதிச்சிருந்தா தான் பிள்ளைகள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிவாங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறதுக்கும் பொதுவான கீழ்ப்படிதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவா ஒரு தாய் தகப்பன் இந்த உலகத்துக்குள்ள பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கறாங்க. அது தாய் தகப்பன்ட்டே இல்லாததுனால ஒரு லிமிட்டுக்கு மேல பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் என்ன ஆயிடுது? பிரச்சனை ஆயிடுது. கர்த்தருக்குள் அப்படிங்கிறது எதை குறிக்குது? தேவனை பற்றிய சிந்தையும் குமாரனை பற்றிய சிந்தையும் தொடர்ந்து ஊட்டி வளர்த்திருந்தா கீழ்ப்படிதலும் யார் மூலமாக யாருக்குள்ளாக வரும்னா கிறிஸ்துவுக்குள்ளாகவே வரும், தேவனுக்குள்ளாகவே வரும். அவங்க கிட்ட கூடுதல் முயற்சிகள் நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. சில வார்த்தைகளை மேற்கோள் காட்டினா போதும். அன்னைக்கு சொன்னோம்ல, கவனிச்சியா? இந்த மாதிரி நடந்துச்சுல பைபிள்ல, இது மாதிரி நீயும் இந்த மாதிரி இருந்தேன்னா இப்படி ஆயிரும். அப்ப குழந்தைகள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனை பற்றின அறிவு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க யாருக்குள்ள யாரை பாக்குறாங்கன்னா அடுத்து தனது பேரண்ட்ஸ்குள்ள சிருஷ்டித்த தேவனையும் குமாரனையும் பார்ப்பாங்க ஃபியூச்சர்ல. இதுதான் பெற்றாருக்கு பிள்ளைகள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறதுக்கு நாம் உருவாக்கக்கூடிய நமது பட்சத்திலிருந்து நாம செய்யக்கூடிய வேலைகள். குறிப்பாக இங்கேயும் வாழ்நாள் நீடிக்கிறதுன்னு பயன்படுத்துறாரு, கவனிச்சிங்களா? ஆதார வசனத்துல என்ன வார்த்தை இருந்துச்சு? உன் நாட்கள் நீடிக்கன்னு இருந்துச்சு. இங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? பூமியிலே கூடுதல். கவனிச்சிங்களா? வார்த்தையை படிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். பாத்தீங்களா? பூமியிலே உன் வாழ்நாள். ஆதார வசனத்துல உன் நாட்கள் மட்டும் இருந்துச்சு, ஏதோ ஆயுள் நாட்கள். இங்க பூமியிலே உன் வாழ்நாள் போது டைரக்டா எங்க கொண்டு வராரு? முதலாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவது ஜீவனை சுதந்திரிப்பதற்கு முதல் வாய்ப்பு வழி. அது மாத்திரம் இல்ல, உனக்கு நன்மையும் அதுலதான் இருக்குங்கிறார். உங்களுடைய எல்லா நன்மையும் எதுல உருவாகுது? தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிதல் இருந்துதான் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதுதான் அந்த நன்மையினுடைய விஸ்தாரமான காரியம். சோ எளிமையா சொல்லும் போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நித்திய ஜீவன் வேணும்னா முதல் பிள்ளை பூமியில தனது நித்திய ஜீவனை இழந்து போயிட்டார். அவர் இழந்ததனுடைய விளைவு அவருடைய இரத்தத்தால் தோன்றின சகல குழந்தைகளும் தேவனுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று பெயர் எடுத்துட்டாங்க. சோ இங்க ஒரு 2 வார்த்தைகளை சொல்லணும்னா, கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக்குள்ள எது இருக்கு? ஒண்ணு கீழ்ப்படிதல், மற்றொன்று கீழ்ப்படியாமை. இப்ப இந்த ட்ரைனிங், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி 1000 ஆண்டுல எப்படி சப்போர்ட் பண்ணும் ஜனங்களுக்கு பாருங்க. அதுக்கு முன்னதாக இன்னைக்கு பிள்ளைகள் பெரும்பான்மையாக அவங்க செய்யக்கூடிய தவறுகள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும்
தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு கேஷுவலா இது வாலிப பிள்ளைங்க பேசுவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை ஒண்ணு செய்யலைன்னா தப்பான விஷயத்த கேட்பாங்க. நம்ம வாங்கி தர முடியாத விஷயத்த கேட்பாங்க. அல்லது அனுமதிக்க கூடாத ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் வாங்க கடுமையா போராடுவாங்க பேரண்ட்ஸோட. அதுவும் குறிப்பா இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை தாண்டும் போது பிள்ளைங்களோட ஒரு போராட்டம் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா கரெக்டா அந்த குழந்தை பருவத்தை முடிச்சு வாலிப பிராயத்துக்குள்ள டிராவல் பண்ணும்போது உலகம் அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுக்கும் பாருங்க. என்னதான் கர்த்தருக்குள்ள வளர்த்திருந்தாலும் அந்த நேரம் ரொம்ப டஃபா இருக்கும். அப்ப அவங்க விருப்பத்துக்கு எங்களை விடுங்கம்பாங்க. சத்தியமெல்லாம் என்ன ஆகாது, என்ன சொன்னாலும் உள்ளத்துக்குள்ள போகவே போகாது. அவ்வளவு டகப்பா இருப்போம். ஒரு லெவலுக்கு மேல எவ்வளவு நன்மை சொன்னாலும் அட்வைஸ் அவங்களுக்கு கசக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஏன் என்னைய பெத்தீங்க? அதான் தகப்பனை நோக்கி நீ ஏன் என்னை ஜெனிப்பித்தாய், தாயை நோக்கி என்னை நீ ஏன் பெத்த அப்படின்றது. இப்பவே இப்படி எல்லாம் பிள்ளைங்க வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு தேவன் முன்னாடி எழுதி வச்சுட்டாரு பாரு. ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரிஞ்சது தானே. அவருக்கு தெரிஞ்சதுதான் நடக்குது. அவர் மைண்ட்ல ரோலர் ஆயிட்டு இருக்கிறது தான் இப்ப ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அவர் முன்கூட்டியே பார்த்துட்டு தான் இப்படி எல்லாம் நடக்கும். பேரண்ட்ஸ் மத்தியில உள்ள தவறு நடக்கும், பிள்ளைகள் மத்தியில இவ்வளவு தவறு நடக்குங்கிறதெல்லாம் முன்கூட்டியே எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இல்லைங்களா? பாருங்க, இது இந்த தவறுடைய உச்சம் பாருங்க. இவ்வளவு பெரிய பாவம்னு சொல்றாருன்னா, ஏன் என்னைய பெத்த, ஏன் என்னைய ஜெனிப்பி. இப்ப இந்த சீரியஸான விஷயம் எல்லாம் எங்க கொண்டு போய் கடைசியில நம்மளை நிறுத்துது அப்படின்னா 1000 ஆண்டுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய சுவிசேஷக கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு இது கடுமையான ஒரு பரீட்சை. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல நம்ம இருக்க போறது இல்ல. இப்பயே குடும்பங்களாக பிணைக்கப்பட்டிருக்கோம். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்மளும் பேரண்ட்ஸா இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். சத்தியத்தை அறிந்த காலகட்டத்தில இருந்து நாம பூலோக கடமைகளை நம்ம பிள்ளைங்க விஷயத்துல எப்படி நடந்துக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நடத்துறோங்கிறத பொறுத்து தான் நமக்கான ஜீவன்கிறத சவாலான ஒரு பரீட்சையாக நம்ம விஷயத்துல வச்சுட்டார். ஆனா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, பூமியிலே உன் ஆயுள் நாட்கள் நீடித்திருப்பது அப்படிங்கிறது ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தான் எக்ஸாக்டா பொருந்தும். ஏன்னா சபை மகிமைக்குள்ள பிரவேசிட்டாங்கன்னா அவங்களுக்கான பரீட்சை முடியுது. அடுத்த கட்டமாக பரீட்சை எழுத வர்றது யாரு? ராஜ்யத்தின் புத்திரர்கள், மனுக்குலம் எல்லாரும் வரப்போம். இப்ப அழியாமையை சுதந்திரிச்ச பிறகு அவங்க எப்போதும் தேவனுக்கும் குமாரனுக்கும் கட்டுப்பட்டிருக்க போறாங்க. சோ அவங்கள நம்ம இந்த பரீட்சைக்குள்ள என்ன பண்ண முடியாது, மறுபடியும் இவங்களுக்கு ஜீவன் நீடிக்கணும்னா இந்த கண்டிஷன் அப்படின்னு அவங்களை கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க அழியாமையை ஆல்ரெடி வாங்கிடுறாங்க. இப்ப ஆயுள் நாட்கள் நீடிப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாகங்கிறத ஸ்பிரிச்சுவலா கொண்டு வந்தோம்னா, பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் எந்த அளவுக்கு ஒபே பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் ஜீவன் இருக்குங்கிறது தூதர்களுக்கு பொருந்தும், திரள் கூட்டத்தாருக்கும் பொருந்தும், முழு மாம்சீக சிரேஜனங்களுக்கும் பொருந்தும், முழு மனுக்குலத்துக்கும் பொருந்தும். இப்ப இது ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல வரப்போகிற முழு உலக ஜனங்களும் ஒரு பயிற்சிக்குள்ளாக இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ தோல்விதான் அடையறாங்க. ஆனால் இந்த பரீட்சைக்குள்ள தேவன் அவங்களுக்கு என்ன ஒரு பாடத்தை வச்சிருப்பாருன்னா, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாம் சந்தர்ப்பத்துல உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. சோ அதனால உங்க பிள்ளைங்கள் இந்த மாதிரி வளர்க்கப்பட்டாங்க தவறான முன்னுதாரணத்தின் மூலம். சோ அதனால உங்களுடைய ஆயுள் நாட்கள் நீடிக்கல, நீங்க மரணத்தை சம்பாரிச்சீங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழான யூதர்களுக்கும் இதே கண்டிஷன் தான். நியாயப்பிரமாணத்தின் படி இல்லாமல் பிறக்காமல் வாழ்ந்துட்டு இருந்த முழு உலகத்திற்கும் என்ன கண்டிஷன் தான் வரும்னா, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகங்கிற இந்த கற்பனை அங்க விஸ்தாரமாக மாறும். அங்க விஸ்தாரமாக மாறும்போது இதுக்குள் நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் தேவன் சொல்லுவார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவுதான் பூமியே சபிக்கப்பட்டுச்சு. சோ உங்களுக்கு நாங்க சொல்ற எல்லா புத்திமதிகளும் ஆலோசனைகளும் ஜீவனுக்கானது. எங்க வார்த்தைக்கு நீங்க உபே பண்ணணுங்கிற விஷயத்த உங்க பேரண்ட்ஸ் மூலமாக நாங்க வச்சோம். அங்க தோத்துட்டீங்க. இப்ப நிஜ தாய் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் உபே பண்ணலைன்னா அந்த பூமியில நாட்கள் நீடித்து இருக்காது. இதைதான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்துல பயன்படுத்தின ஒரே வார்த்தை யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, இங்க ஆயுள் நாட்கள் நீடிக்க அப்படின்ற வார்த்தை வரல, உன் நாட்கள் நீடிக்கன்னு வரல, உனக்கு நன்மை உண்டா இருக்க அப்படின்ற வார்த்தையும்
வரல. ஒன்றான ஒரே மெய்தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சிம்பிளா முடிக்கிறாரு. இப்ப கட்டளை இங்க என்ன பண்ணிருக்கிறாரு? தூக்கி உச்சத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப ஜனங்கள் ஒருவேளை ராஜ்யத்துல நாங்க எல்லாரும் ஆதாமுடைய பிள்ளைகள் தானே, இவங்க எங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், ஆனா இப்ப சகோதர சகோதரிகளா தானே இருக்கிறோம். முதுமை மாறிடுச்சு, குழந்தை பருவம் வாலிபத்துக்கு வந்துருச்சு. இப்ப பூமியில யாரும் வயதானவங்களும் இல்ல, வாலிபர்களும் இல்ல. சாரி, வாலிபர்களா மட்டுமே இருப்பாங்க, குழந்தைகளும் இல்ல, வயதானவர்களும் இல்ல. இப்ப தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகங்கிற பிரமாணம் எப்படி முழுமை பெறுது? ஏன்னா தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல. எல்லாரும் ஆதாமை மாதிரி ஏதேன் தோட்டத்துல இருந்த மாதிரி இருக்க போறாங்கிற நிலைமை வரும்போது இப்ப கர்த்தர் அவங்களுக்கு பதில் சொல்லுவாரு, உன் தகப்பன் பிதாவாகிய தேவன், தாய். இன்னொரு பதில் கூட எடுக்கலாம். சபை விஷயத்துல பார்க்கும்போது தகப்பன் கிறிஸ்து, தாய் சரீரமாகிய சபை. ஏன்னா ஜீவனை கொடுக்கிறவர் தகப்பன், ஜீவனை கொண்டுட்டு வர்றவங்க தாய். ஏவாள் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். ஏவாளுக்கு யார் அடையாளமா இருக்கிறாங்க? சபை. அப்போ ஆயுள் நாட்கள் மனுக்குலத்தாருக்கு நீடிக்கணும்னா சபைக்கும் கட்டுப்படணுங்கிற ஒரு பாயிண்ட் கொண்டு வரலாம். அதே நேரத்துல ரெண்டே அறிவுல எல்லாத்தையும் முடிக்கிறாரு. தேவனை பற்றிய அறிவு, குமாரனை பற்றிய அறிவு. எப்படி நித்திய ஜீவனைக்குள் நடத்தும்? அப்பா ஒண்ணு வேணும்னு சொன்னார்னா அதை மாத்திரம் செய்யுங்கப்பா, அதைத்தான் நான் செஞ்சேன், இதைதான் ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுப்பார். என் பிதாவின் சித்தப்படி செய்து அவருடைய வேலையவே முடிக்கிறதே என்னுடைய போஜனமா இருந்துச்சு, என்னுடைய பானமா இருந்துச்சு. அவரை எல்லாம நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். பிதா சொல்லாம எதுவுமே நான் செய்யறதில்லை. என் பிதான்னு சொல்றதன் மூலம் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் ஒரு அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்ச குமாரன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார் இல்லைங்களா? அதனாலதான் அவர் ஜீவனை அவர் பாதுகாத்து அந்த ஜீவனை மனுக்குலத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இதே மாதிரி இப்ப ஒரு தாய் ஒரு தகப்பனாக வேதத்தில் எங்கும் நமக்கு எச்சரிப்பை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸா நன்மைனா இது, தீமைனா இது, ஆபத்து இது, சரி இது, தப்பு இது, கீழ்ப்படுதல் இது, கீழ்ப்படியாமை இது, இதனால் ஏற்பட்ட விளைவுகள் இது, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி நித்தியத்துக்கும் ஜீவ விருட்சமாகிய அந்த வரப்போற நிஜமான ஏதேன் தோட்டத்துல அங்க மனமகிழ்ச்சியா இருந்து மரணத்தை காணாமல் நித்திய ஜீவனோடு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கணும்னா நிழல்ல இந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதை நாங்க ஏன் உதாரணமாக வச்சோம் அப்படின்னா, நிஜமான தாய் தகப்பனுக்கு ஆதாம் கீழ்ப்படிய மறுத்தார். ஆதாமை போல பூரணம் அடைஞ்ச மனுக்குலம் எல்லாரும் முன்னாடி ஒரு சவால் இருக்கும். எப்போ தேவனுடைய வார்த்தையும் கர்த்தருடைய கட்டளையும் மீறினாலும் மரணம் வரும். இதுக்கு பின்னாடியும் இந்த எச்சரிப்பு இருக்கும். பூரணம் அடைஞ்ச பூமியில யுகாயுகத்திலே எந்த கட்டளை தான் இருக்கும்? பாவம் செய்தால் மரணம். இதுதான் இங்க எப்படி பார்க்கிறோம்? ஒன்றான ஒரே மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்பது அவர்களை அறிய வேண்டிய விதமாய் அறிந்த பின்பு அவர்களுக்கு முழு கீழ்ப்படுதல் காண்பித்தால் பூமியிலே ஆயுள் நாட்கள் நீடிச்சிருக்கும். அந்த தாய் தகப்பனுக்கு நிழலானவர்களே தற்காலத்தில் நமது ஒவ்வொரு மாம்சீக தாயும் தகப்பனும். இவர்களுக்கு நாம காட்டக்கூடிய கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் நிஜமான கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நம்மளை வழிநடத்தும். இப்ப ஜீவனை இழந்து போற மாதிரியான சம்பவங்கள் ராஜ்யத்துல நம்ம நிஜமாகவே ஜீவனை இழந்து போகிறதுக்கு நம்மளை வழிநடத்தும். இப்ப ஜீவனுக்கு ஏதுவான முயற்சிகள் அல்லது கீழ்ப்படிதல் ராஜ்யத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மளை வழிநடத்தும் தான் இந்த கற்பனையின் கோட்பாடுக்குள்ளான மாபெரும் சத்தியமாக தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். இதுல இன்னொரு பாகம் இருக்கு. அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி தகப்பனையும் தாயையும் அவர் கனம் பண்ணார். இதன் மூலமாக இன்னும் நமக்கு சில பாடங்கள் இருக்கு. அதை பாகம் 2ல நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.